சென்னையில் சக்தி மகளிர் நலன் மேம்பாட்டுக் குழுவின் தொடக்க விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. மேற்கு மாம்பலத்தில் ஸ்ரீ கிருஷ்ணா குழும நிறுவனங்களின் தலைவர் சக்தீஸ்வரன் தலைமையில் சக்தி மகளிர் நலன் மேம்பாட்டுக் குழு தொடக்க விழா நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட மகளிர் குழுக்கள் கலந்து கொண்டு மகளிர் சுய உதவி குழுக்களை சிறப்பாக நடத்துவது குறித்த பயிற்சி பெற்றனர். அப்போது நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த ஸ்ரீ கிருஷ்ணா குழும நிறுவனங்களின் நிறுவன தலைவர் சக்தீஸ்வரன், மே தினத்தையொட்டி உழைக்கும் மகளிரை அங்கீகரிக்கும் வகையில் சக்தி மகளிர் நலன் மேம்பாட்டு குழு தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கல்வி, சுயதொழில் உள்பட மகளிர் மேம்பாட்டுக்கான பல்வேறு திட்டங்களை இந்த குழுவின் மூலம் செயல்படுத்த போவதாகவும் கூறினார். உழைப்பாளர்கள் தினத்தை முன்னிட்டு மகளிருடைய உழைக்கும் வர்க்கமான மகளிர்களுடைய மேம்பாட்டுக்கோசரம் இன்றைக்கி ஒரு மகளிர் நல மேம்பாட்டு குழுன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு மகளிர் எல்லாருக்கும் எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ணுறதுக்கோசரம் நாங்கள் பண்ணுது. பொருளாதார அடிப்படையில் மற்றும் இந்த கல்வி மற்றபடி எல்லா இதுலேயும் அவங்களுக்கு முன்னேறுங்கிற ஒரு காரணத்துக்கோசரம் அவங்களுக்கு ஒரு பயன் பெறணுங்கிறதுக்கோசரம் ஒரு சில சிஸ்டத்தை நாங்கள் பிளான் பண்ணி நாங்கள் இதை இன்றைக்கி பிள்ளையார் போட்டிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட இதில் ஒரு 500 மகளிர்கள் சேர்ந்துருக்காங்க. ஃபர்தராக இன்னொரு 500 மகளிரை சேர்க்கறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த 1000 குடும்பமும் நல்ல ஒரு மேம்பாட்டோட எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வெளியில் கடன் வாங்கி அது மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் நல்லபடியாக இருக்கிறதுக்கோசரம் எங்களுடைய முயற்சி நாங்கள் முன் வச்சுருக்கோம். நிறைய எங்களுக்கு சலுகை செய்திருக்காரு. மொத சார் கொடுக்குறப்போ 500 பேருக்கு சலுகை செய்திருக்காரு. அரிசி பருப்புலேருந்து நிறைய செய்திருக்காரு. அதுலேருந்து 500 பேருக்கு செய்து 1000 பேர் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 2000 பேர் கொடுத்துருக்காரு. 3000 அப்படியே தாண்டிக்கிட்டே இருந்தார். எங்கள் குழு பேர் சூரியகாந்தி குழு. அதில் நாங்கள் ஒரு லீடராக இருக்கேன். எங்கள் கூட்டமைப்பு லீடர் அவங்க. நாங்கள் கூட்டமைப்பில் மகளிர் தினம் வருஷம் கொண்டாடுவோம். அந்த மகளிர் தினத்துக்கு இந்த வருஷம் சார் வந்திருந்தார். எங்கள் அனைவருக்கும் 300 பேருக்கும் புடவை கொடுத்தாரு. 300 பேருக்கும் சாப்பாடு கொடுத்தாரு. ஸ்வீட்டு, காரம் எல்லாமே கொடுத்தாரு. எங்களுக்கு ஒரு தந்தை ஒரு தகப்பன் எப்படி செய்வாரோ அந்த தகப்பன் மேலே நாங்கள் நினைக்கிறோம். இன்றைக்கும் அவரை எங்களுக்கு கடைசி வரைக்கும் அவர் அப்படி இருப்பாரு. நான் எங்களை நம்பி தான் இங்கே நாங்கள் கூட்டத்துக்கு நான் வந்திருக்கேன். இன்னமும் சொல்லுவேன் நான் எல்லாருக்கிட்டையுமே, எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட கூட சொல்லி, குழுவில் இல்லாத ஆளுங்கிட்ட கூட சொல்லுவேன் நான். நாங்கள் சாரை பார்த்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவர் குடியரசு தினத்துக்கு நாங்கள் இவ்வளோ சேவை செய்கிறாரு, ஏன் இவர் கொடியேற்றக்கூடாது அப்படின்னு சாரை நாங்கள் கூட்டிட்டு போய் கொடியேற்றணும். கொடியேற்றுறதுக்கு நாங்கள் சிலம்பம் பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு அவ்வளோ அந்த பிள்ளைங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு அன்பளிப்பு கொடுத்தாரு. ஆனால் பேகு, டிஃபன் பாக்ஸு, நோட்டு எல்லாம் கொடுத்தது. சிலம்பம் பிள்ளைங்களுக்கு அந்த பிள்ளைங்க ஷூ போட்டுக்கிட்டு சரியாக ஆடலை, ஷூ இல்லாமல் சரியாக ஆட வரலன்னு நாங்கள் கூட அதை கவனிக்கல. சார் அந்த பிள்ளைங்க காலனி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த பிள்ளைங்களுக்கு உடனே ஒரு வாரத்தில் அந்த 300 பிள்ளைங்களுக்கு ஷூ வாங்கி கொடுத்தாரு. அது சிலம்பம் ஆடுற பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்க இல்லாத பிள்ளைங்க தான். அந்த பீஸ் கூட கட்ட முடியாமல் இருக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த பீஸ் பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி எங்களை ஊக்குவித்து, ரெண்டாவது எங்களுக்கு மகளிர் தினத்துக்கு இந்த முறை மகளிர் தினம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடினோம். அதுக்கு சாருக்கு நாங்கள் ரொம்ப நன்றி பட்டுக்கிறோம். என் பேர் ஈஸ்வரி கணேசன். நான் சக்தி குரூப் ஆஃப் கம்பெனியில் ஒரு தெய்வீக குழுவில் உறுப்பினராக இருக்கேன். பொதுவாக பெண்கள் எப்படின்னாக்கா அவங்களோட திறமைகள் அவங்களோட இதெல்லாம் உள்ளேயே வச்சுட்டு வெளியில் கொண்டு வராமல் அப்படியே முடங்கி இருப்பாங்க. ஆனால் எங்கள் சாரோட நோக்கம் என்னென்னா அந்த மாதிரி பெண்கள் யாரும் முடங்கியே இருக்கக்கூடாது. அவங்களெல்லாம் வெளியில் கொண்டு அவங்களோட சக்திகள்லாம் பெருகி அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணுன்னு ஒரு இது. அதனால தான் பொதுவாக அவரோட பேரண்ட்ஸ் எப்படின்னாக்கா சின்ன வயசுலேருந்தே ஒரு 50 பேர் 100 பேர் அந்த காலத்துலேருந்தே மளிகை பொருட்கள்லாம் கொடுத்து எல்லாம் உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க காலம் ஆனதுக்கு அப்புறமும் எங்கள் சாரு விடாத அந்த பணியை செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ ஒருத்தர் 2 பேர் 4500 குடும்பத்தை வாழ வைக்கிறாரு. இந்த சக்தி குழு மேம்பாட்டு குழுன்னு ஆரம்பித்து அந்த பெண்கள்லாம் முன்னேறி நல்லபடியாக வரணும்னு எங்கள் சாரோட இது வார்த்தையால் சொல்ல வர்ணிக்க முடியாது. அவர் ஒரு சிறந்த தொழிலதிபர்னு மட்டும் கிடையாது, அவர் நடமாடும் தெய்வம்.